श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। शांति मंत्रम एल्लोरू सेंदे। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। मुंडकोपनिषत् मोदल खंडम मोदल मुंडकम आरावदि मंत्रम। यत्तददृश्यम् अग्राह्यम् अगोत्रम् अवर्णम् अचक्षुः श्रोत्रम् तदपाणिपादम् नित्यं विभुम् सर्वगतं सुसूक्ष्मं तदव्ययम् यद्भूतयोनिं परिपश्यन्ति धीराः। इन ब्रह्मसूत्र भाष्यத்தில் ஒரு சின்ன கதை வரும். ஒரு சிஷ்யன் ஒரு குரு கிட்ட போயிருக்கான். குரு வந்து ஒரு வருஷம் இங்கே இருந்துக்கோ, இங்கே தங்கிக்கோன்னு சொன்னார். ஒரு வருஷம் ஆயிடுத்து. ஒரு வருஷத்துக்கு பிறகு சிஷ்யன் குரு கிட்ட கேட்குறான், நான் ஒரு வருஷமாக இங்கே இருக்கேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லித்தரவே இல்லை, உபதேசமே பண்ணலையே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த குரு பதில் சொன்னார், நான் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ தான் புரிஞ்சுக்கலன்னார். விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்தத்துக்கு நடுவில் இருக்கிற நிஷப்தந்தான் சத்தியம். சப்தத்துக்கு அதீதந்தான் நம்முடைய ஸ்வரூபம். அதனால ஆனால் சாஸ்திரம் நிறைய சப்தங்கள், உபனிஷத்து வார்த்தைகள், மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கும். இது ஏதோ ஒரு வகுப்பு கிளாஸ் மாதிரி சொல்லித்தர முடியாது, ஏதோ ஒரு கோர்ஸுக்கு போகிற மாதிரி படித்தும் அடைய முடியாது. ஆனால் அப்படி தான் நடக்கிற மாதிரி காணப்படும். அதாவது நம்முடைய கவனம், நம்முடைய அட்டென்ஷன், அலர்ட்னஸ் அதுதான் தவிர எத்தனை உபனிஷத்துகள் படித்தானோ
என்ன விதமான புஸ்தகங்கள் படித்து முடித்தா கூட சத்தியம் அவ்வளோ சுலபமாக தெரியாது. அதுக்கு ஸ்ரத்தா பக்தி அவ்வளோ ஈடுபாடு, அவ்வளோ தாதாத்மியம், தன்மயம். குருவுடைய பேச்சு சாஸ்திரம் சொல்லும்போது அது கூடவே இருக்கிறது. அதுக்கு வேண்டிய பக்குவத்தை இருக்கிற மனசு இருக்கணும். உபனிஷத்துக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால, நீங்கள் எல்லோரும் கேட்கறதுனால இந்த விஷயம் சொல்லணும்னு தோணிச்சு. உலகத்தில் துக்கம் இருக்குன்னு முதல்ல உணரணும். சுகம் இல்லையா சார்ன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது நீங்களே கேட்டுக்கிட்டு குரு சாஸ்திரம் இப்படி சொல்கிறது, ஆனால் எனக்கு சுகமும் இருக்கிற மாதிரி தெரியறதுன்னா நீ அப்போது சிந்திக்க வேண்டியிருக்க. சம்சாரம் மாயா பிரபஞ்சம் துக்கமயம் அப்படின்னு முதல்ல பார்க்கணும், உணரணும். அதுக்கப்புறம் அதுக்கு பரிகாரமும் இருக்குன்னு உணரணும். அந்த துக்கத்துக்கு சாஸ்வத பரிகாரம் இருக்குன்னு உணரணும். அப்போ அந்த பரிகாரம் கேவலம் ஆத்ம ஞானத்தினால தான் மட்டும் ஏற்படுமனையும் உணரணும். அதுக்கப்புறம் அந்த ஆத்ம ஞானத்துக்காக குரு கிட்டக்கு போய் சாஸ்திரத்தினை படிக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ண சௌனகரனே ஒருத்தர் அங்கீரசரனே குரு கிட்ட வந்து ரொம்ப சிறந்த ஒரு கேள்வி கேட்டார். எது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா சர்வமும் தெரிஞ்சுக்கணும் மாதிரி ஆயிடும் அப்படின்னு கேட்டார். துக்கம் போகணும், அதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்கல, ஆனால் அர்த்தம் அதே தான். சர்வ சம்சாரம் நிவர்த்தி ஏற்படும் எது ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனால. அப்போது அங்கீரசர் உபதேசம் பண்ண தொடங்கிட்டார். அந்த ஒரு காரணம் அதே பலதா காரியமாக காணப்படுறது. நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விசாரணை பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். முதல் பாடம் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே முதல் மந்திரம் முதல் கண்டம் అనేది வேற. அந்த கண்டினியூட்டி என்ன தான் பேசிகிட்ருக்குறோம், அது விசாரணை நான் பேசுகிற அந்த எக்ஸ்ட்ரா விசாரணை எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் தான் உபனிஷத்து பிரயோஜனப்படும். இல்லைன்னா உபனிஷத்து பாஷை தெரிஞ்சாலும் புரியாத பாஷை, எட்டாதது பாஷை. அதனால் முதல் விசாரணை என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஒரு காரணம் குரு பேச தொடங்கிட்டு நான் ரெண்டு பற்றி பேச போகிறேன், பராவித்யா அபராவித்யை பற்றி பேசுகிறேன் சொல்லிட்டு முதல்ல அந்த அபராவித்யில் வர அந்த வேதங்கள் வேத அங்கங்கள் எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் பராவித்யை பற்றி சொல்கிறதுக்காக அது அக்ஷர பிரம்மா அப்படின்னு சொல்லி அதுதான் ஏக காரணம்னு சொன்னார். நம்ம விசாரணத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஏக காரணம் ஏகம் நித்தியம் சாரம் சத்தியம். இதுதான் முதல் பாடம் படித்தது. ஏக நித்திய சாரம் சத்தியம். அப்போது அது காரியமாக ஆகி பல நாமரூபங்களில் காணப்படும் போது அநேகம் அனித்தியம் அசாரம் அசத்தியம். இதுதான் முதல் பாடம். படித்தோமா? படித்தோம். அதுக்கு அடுத்ததாக கடந்த வகுப்பில் ரெண்டாவது பாடம் என்ன விசாரணை பண்ணியிருக்கோம்னா, அந்த ஏக காரணம் அக்ஷர பிரம்மா, அதில் 4 சொன்னமா. இப்போது ஏகம் நித்தியம் சாரம் அந்த சத்தியம் அనే வார்த்தனை எடுத்துட்டு
பேசத் தொடங்கி அது சத்து, சத்தா, இருப்பு, இருப்புதல், ஈஸ்னஸ் இப்படியெல்லாம் கடந்த வாரம் பல உதாரணங்கள் சொல்லி விசாரணை பண்ணியிருக்கோம். சூரியனு, சந்திரனு, குடமு, மண்ணு பலதெல்லாம் சரியா. அது சொல்லும்போது அந்த சத்துடைய பிரின்சிபிள்ஸ் என்ன, அந்த இருப்பு இருக்கே, இருக்கிறத காரணம், அதுதான் சத்தியம். அப்படி அந்தந்த உதாரணம் எடுத்துக்கிட்டு குடம் நாமரூபம் காரியம், மண்ணு காரணம். அந்த காரணமான மண்ணு வந்து இந்த குடம் நாமரூபத்துடைய அங்கமா, பாகமா, ப்ராடக்டா, ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு சொல்லி 5 அந்த சத்துடைய பிரின்சிபிள்ஸை சொல்லியிருக்கோம். அது பொதுவாக 5 கேப்சூல்ஸ் ஆஃப் வேதாந்தா அப்படின்னு சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே விஷயத்தினே இங்கே டீச்சர் ஆச்சாரியர் வந்து இந்த 6வது மந்திரத்தில் 12 ஸ்வரூப லட்சணங்கள், அந்த சத்தியத்தோட ஸ்வரூப லட்சணங்களும் 12 சொல்கிறார். அது சொல்கிறதுக்கு முன்னாடி தான் நான் இதெல்லாம் விவரிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த சத்து பிரின்சிபல், இருப்புதல், இருக்குன்னு அதுதான் முக்கியம். மண் இருக்கிறதுக்கு அப்புறம்தான் அது குடமா பூத்தொட்டியா வேற ஏதாவது அது மண் இருக்கணும் இல்லை, முதல்ல அந்த இருப்புதல் இருக்கு అనేది கவனிக்கணும். நாமரூபத்தினை கவனிச்சுட்டு அந்த எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புதல், இருப்பு தன்மையினை மறக்கக்கூடாது. அதுக்கு 6வது மந்திரத்தில் அது வந்து புலங்கள் ஞானேந்திரியங்கள்னால தெரிஞ்சுக்க முடியாது, அப்புறம் கர்மேந்திரியங்கள்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு எந்த கோத்திரமும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு விசேஷணமும் கலரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கு சரி நானும் பார்க்க முடியல சார், அதுக்கு கண்ணு இருக்கான்னா அதுக்கு இந்திரியங்களும் இல்லை. இதெல்லாமே கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் நம்ம படித்த அந்த சின்ன சின்ன உதாரணங்கள், அந்த லெசன்ஸ்னு கொஞ்சம் கிரகிச்சுக்கணும் நல்ல. அதே மாதிரி காதுகளும் இல்லை. எனக்கு காது இருக்கு, ஆனால் என்னை காது வச்சு அதை நீ கேட்க முடியாது. ஆனால் ஒருவேளை அதுக்கு காது இருக்கான்னா அதுக்கு காது கண்கள் எதுவும் இல்லை, எந்த உபாதி இல்லை. ஸோ கை கால்கள் இல்லை. அது அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் சத்து நித்தியம். ஓகே, நித்தியம் சத்தியம் அనే வார்த்தை 2 நம்ம பார்த்தோம். ஆனால் பேஸ்டு ஆன் சத்தியம் தான், எது சத்தியமோ அதுதான் நித்தியம்னு சொல்ல முடியும். நித்தியம்னு என்ன, சத்தியம்னு 2 ஒரே அர்த்தம் தான். ஆக்சுவலி 3 காலத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ இல்லை, இப்போ இருக்கே, அப்புறம் இருக்காது அనే பிரச்சனை அங்கே கிடையாது, காலமே கிடையாது. அப்போது காலத்துக்கு அப்பாற்பட்டது திரிகால அபாதித்தம் எத் அஸ்தி தத் சத்தியம் தத் நித்தியம் அப்படின்னு சொல்லி அது இவ்வளவு உதாரணங்கள் சொல்லி மணிக்கணக்கில் இப்படி எல்லாம் விவரிச்சுட்டு இருந்தால் கூட அது கிரகிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம், சுசூக்ஷ்மம். ஏன்னா ரொம்ப சட்டில். என்ன இப்படியெல்லாம் இதெல்லாம் காட்டலாம், குடம் காட்டலாம், கிளிப்பு காட்டலாம், ஒரு பொய்யான பாம்பு காட்டலாம், எல்லாம் காட்டலாம். ஆனால் அந்த சத்துன்னு காட்டுங்க. அதுதான் சர்வகதம்னு சொன்னீங்க இல்லையா. நான் கேட்குறேன்,
ஆகாயம் எல்லா இடத்துலையும் இருக்குது, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஆகாயத்தின்னு காட்டு, ஆகாயத்தின் ஃபோட்டோ எடுத்து காட்டு. அப்படின்னு ப்ளூ ஸ்கை எடுக்கக்கூடாது, க்ளவுட் எடுக்கக்கூடாது, ஆகாயத்தின் ஃபோட்டோ எடுத்து காட்டு. உனக்கிட்ட தான் நல்ல கேமரா வச்சிருக்கு இல்லையா? ஆகாயத்தின் அது எப்படியோ, ஆனால் ஆகாயம் இல்லைன்னு சொல்லுவியா? நீ தொட முடியல, பிடிக்க முடியல, வெட்ட முடியல. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவக. இந்த இடத்துல ஆகாயம் ரொம்ப மோசமாக இருக்கு, கொஞ்சம் பெட்ரோல் கிரோசன் ஊற்றிட்டு எரிச்சு விடுவேன், பண்ணுவேன் ஏதாவது. ஆனால் இல்லைன்னு சொல்லுவியா? இல்லைன்னு சொல்ல முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி தான் இந்த சத்தியம் கூட அப்படி தான். அப்படி சொல்லி கடைசியில் அந்த ஆர்டரை நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். அது வந்து அவ்வியயம்னு சொன்னோம். அதனால் அது எனக்காவது அதுக்கு பாதிப்பு வருமா? ஆகாயத்து கூட பாதிப்பு வரும். பிரளயம் అనేది வரும்போதும் ஆகாயம் கூட இல்லாமல் ஆகணும். ஆனால் அது எப்படி இருக்கும், ஆகாயம் கூட இல்லாத நிலை எப்படி இருக்கும் అనేది நமக்கு சொல்ல முடியாது. அது சொல்லணும்னா உன்னை தூக்கத்தை பற்றி நீ யோசிச்சு, அவ்வளோதான். உன்னை தூக்கத்தில் ஆகாயம் இருக்கா? என்ன இருக்க தெரியல, தெரியல இல்லை. ஆனால் தெரியலன்னு தெரியறதே, அது தெரியலன்னு தெரிஞ்சுக்கிற நீ இருக்குல்ல, அதுதான். ரொம்ப ஷார்ப் மைண்ட் வேணும். அப்புறம் இது அந்த ஷார்ப்பு மைண்டுன்னு சொல்லிட்டு இருக்காதுக்கு இங்கே சொல்லியிருக்காரு தீராக. அன்றைக்கி சொன்னேன் நான், விவேகம் இருக்கிறவன் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயத்தை கிரகிக்கக்கூடிய, அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய, அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் விசாரணை செய்யக்கூடிய, விசாரணை செய்யறதுக்கு வேண்டிய சமயம் கொடுக்குற தகுதி, பெருமை, சமயம் கொடுக்கணும் இல்லையோ, அதெல்லாம் தீராக அவங்கள்தான் இது பரிபஷ்யந்தி, கிரகிச்சுக்குவான், உணர்வான். அப்புறம் 2 வார்த்தைகள் நான் வந்து கடைசியில் சொல்லியிருக்கேன், விபும் அண்ட் பூதயோனிம். சரியா? ஸோ இந்த விபும் பூதயோனிம் அనే 2 பதங்கள் அன்றைக்கி அர்த்தம் சொல்லிட்டோம். எது பலதா ஆகி காணப்படுறதோ விவிதம் பவதி இது விபும். அப்புறம் பூதயோனியம் சர்வத்துக்கு அதுதான் மையமாக இருக்கு, மூலாதாரமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த 2 வார்த்தைக்கு இப்போ வரப்போகிற 7வது மந்திரத்தில் உபனிஷத்து விவரணம் கொடுக்க போகிறது. 7வது மந்திரம் தொடங்குகிறோம். யதோர்ணநாபி ஸ்ருஜதே க்ருண்ணதே ச. இது கொஞ்சம் ஸ்லோகமாக சொல்கிறதுக்கு மாதிரி இருக்குது, அதனால் அப்படி பாடிட்டுருக்கேன். ஆனால் எல்லா மந்திரம் அப்படி பாட முடியாது, ஈஸியாக வரும். அது அப்படி இருக்கு, அமைஞ்சது அப்படி. யதா பிருதிவ்யாம் ஓஷதய சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேசலோமானி யதா சதः புருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். அந்த மந்திரம் அதோட விஷயம் அப்புறம் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு 3வது பாடம், 3வது விசாரணை. எப்படி, எங்கே தொடங்குறோம்? அந்த 12 லட்சணங்கள் சொன்னதுக்கு பிறகு அதில் 11, 12 பூதயோனியம் விபும் அనే పదంగళకి
இப்போ வரப்போகிற 7வது 8வது 9வது மந்திரங்கள் விவரண. சரியா? பிரம்ம ஜெகத் காரணம் అనేది நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பிரம்ம ஜெகத் காரணம், பிரம்மன்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் பரமாத்மான்னு ஜெகத் காரணம். இப்போது பாயிண்ட் வைஸாக சொல்கிறேன், கவனிச்சுக்கணும். இப்போ காரணம்ன்றீங்களே, அந்த காரணமே தான் காரியமாக காணப்படுறது. காரியமாக ஆகிறதுன்னு சொல்லுங்க. அது காரணமே காரியமாக ஆகும்போதுன்னா என்ன காணப்படுதுன்னு என்ன அர்த்தம்? பல நாமரூபங்களாக காணப்படுறது, பல நாமரூபங்களாக காணப்படுது. உதாரணத்துக்கு இந்த குடம், தங்கம், ஆபரணம் நிறைய சொல்லிட்டோம். ஒரே தங்கம், இந்த குடம் வச்சுட்டு தங்கம் பண்ணுறீங்க, ஒரே தங்கம்தான் பல ஆபரணங்களை ஆகும்போது அதுக்கு ஒரு தனிப்பட்ட நாமம் ரூபம் கொடுக்குறோம் இல்லையா? சரி, இப்போது இந்த நாமரூபங்கள் இதுக்கு அந்த தங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ரூபம் கொண்டு வந்து ஒரு நாமம் கொடுக்கறதுக்கு அதை செய்யறதுக்கான ஒரு ஆள் இருக்கணும். குடமான குயவன், கோல்டு ஸ்மித்துக்கு என்ன சொல்லுவீங்க? பொற்கொல்லர். கரெக்டு தான், எழுதி வச்சுட்டார். சரி, நீங்கள் சொல்லி ஒழுங்காக கற்றுக்கலாமன்னு. அப்புறம் தட்டான் ஒன்று இருக்க, தட்டான் இருக்கு ஒன்று, தட்டுறவர தட்டான் இருக்கு இருக்கு. சரி, இப்போ கேள்வி பாருங்க. அந்த பொற்கொல்லர் குயவன் இல்லைன்னா, நான் குயவன் தான் நல்லா இருக்கேன், எனக்கு ஈஸியாக. இந்த நாமரூபம் எங்கேருந்தாவது கொண்டு வந்தானா? நாமரூபம் எங்கேருந்தாவது கொண்டு வந்தானா? பண்ணது அவன்தான். அந்த நாமரூபம் எங்கேருந்து கொண்டு வந்தானன்னா, அதுக்கு வேதாந்தம் சாஸ்திரம் என்ன பதில் சொல்கிறதுன்னா, எங்கேருந்து கொண்டு வரல, உருண்டையாக இருக்கிற அந்த மண்ணு கட்டிக்குள்ளேயே, லம்ப் ஆஃப் மட்ல எல்லா நாமரூபங்களும் அதில் அடங்கியிருக்க, எல்லா நாமரூபங்களும் அதில் அடங்கியிருக்கு. ஒரு அந்த ஸ்பிரக்கிள் ஷேப், ஸ்பிரக்கிள் ரவுண்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ட்ரிபிஜியம், இது அது அவெல்லாம் வரும். எல்லா ஷேப்ஸுன்னு அதில் வந்து கொண்டு வரலாம் இல்லையா? இன்னும் கூட சொல்லணும்னா, முறுக்கு மாவு, அந்த முறுக்கு மாவு இவ்வளோ வச்சு ஒரு முறுக்கு மாமி இருக்காங்க. அந்த முறுக்கு மாமி அவங்க கையை வச்சுட்டு, ஃபேமஸ் தமிழ்நாடு, இப்போ தெரியல, டிவியில் தான் பார்க்கணும், கை முறுக்கு. அதுக்கப்புறம் எத்தனை டிசைன் பண்ணுவான், எத்தனை டிசைனாவது பண்ணலாம் இல்லையா? அது இந்த டிசைன் கொண்டு வரணும் అనేది அவங்க புத்தி உபயோகப்படுத்துகிறான். ஆனால் ஆல்ரெடி அதில் அந்த மாவில் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பொட்டென்ஷியலி மறைஞ்சு அதுக்குள்ளேயே ஆல்ரெடி எல்லாமே நாமரூபங்கள் இருக்கிறதுனால தான் கொண்டு வர முடியறது. அந்த முறுக்கு மாமி எங்கோ போயிட்டு அந்த நாமரூபத்தினை வேறு கடையில் வாங்கிட்டு வரல. அப்போது அந்த நாமரூபம் అనేది கொடுக்கறதுக்கு வேறு எங்கேருந்து கொண்டு வரல. அப்படின்னா அநேக ரூபங்கள் இதெல்லாம், அநேக ரூபங்கள் வந்து அவ்வியக்தமாக அந்த மாவுலையே இருக்கு. சரியா? இது ஒரு பாயிண்ட். இந்த வியக்தமாகலை, இன்னும் வியக்தமாகலை, அப்புறம் பண்ணுவான், வியக்தம் ஆகிடும், வரும், பிளேட்டுக்குள்ளே வரும், அப்புறம் கைக்குள்ளே வரும், அப்புறம் வாய்க்குள்ளே வரும். அவ்வியக்தமாக இருக்கு. இந்த அவ்வியக்தமாக
காணப்படாமல் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம் அதுக்கு இங்கிலீஷில் அடங்கி இருக்க அந்த பொட்டென்ஷியல் அவ்வக்தமான நாமரூபங்களுக்கு பேர் மாயாசக்தி. மாயாசக்தி. அடுத்த விஷயம், அந்த நாமரூபத்தினே பண்ணுறதுக்கு அந்த முறுக்கு மாமி அவங்களுடைய புத்தின்னு உபயோகப்படுத்திட்டாங்க, அறிவு உபயோகப்படுத்திட்டாங்க. அந்த அறிவு உபயோகப்படுத்துறதுக்கு பேர் ஒரு பொருள்லேருந்து நாமரூபங்கள் கொண்டு வர்றதுக்கு, அது ஏதாவது உற்பத்தி செய்கிறதுக்கு நாமரூபம் அறிவு இருக்கும் இல்லை, அதுக்கு இன்டெலிஜென்ட் காஸ்ன்னு சொல்கிறோம். இன்டெலிஜென்ட் காஸ், காரணம் இருக்கணும் இல்லையா? உலகத்தில் எந்த பொருள் பண்ணணும்னா இன்டெலிஜென்ட் காஸ் இருக்கணும். சரி, பொருள் அதிலிருந்து இந்த நாமரம் பண்ணுறதுக்கு அறிவு అనేది இருக்கணும். சரியா? அப்புறம் ஆனால் பொருள் குயவன் ஆவது, அந்த கோல்ட் ஸ்மித் ஆவது, பொருள் அவனு பண்ணல. அந்த மாவு இருக்கிறது முறுக்கு மாமி மாவு எங்கேருந்து கொண்டு வரணும். மாவு ரா மெட்டீரியல், அதுக்கு பேர். அது எங்கேருந்து கொண்டு வரணும், அது அவங்க பண்ணல. புரியுதா? ஸோ அது அப்போ மெட்டீரியல் காஸ் அண்ட் இங்கிலீஷில் சொல்கிறோம், சம்ஸ்கிருதம் அப்புறம் சொல்கிறேன். அந்த பதார்த்தம் ரா மெட்டீரியல் மாவு கடையிலையோ அங்கே வாங்கிட்டு வரும். எந்த முறுக்கு மாமி எவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆனாலும் சரி, மாவு இல்லாமல் முறுக்கு பண்ணு மாமி, முறுக்கு பண்ணுன்னு சொன்னால் பண்ண முடியாது. அந்த மாமி மாயா மாமியாக இருக்கணும். மாயா மாமியாக இருந்தால் பண்ணுவான், முறுக்கு மாமி ஒன்றும் பண்ண முடியாது. அது கதையிலையும் கார்ட்டூன்லேயும் அங்கே இங்கே கேட்கலான்னு தவிர ரா மெட்டீரியல் இல்லை. இந்த தங்க நகை செய்கிறவன்கிட்ட போகிறோம், போயிட்டு எனக்கு இத்தனை கிராம் இதில் எனக்கு வலைகள் பண்ணணும், மூக்குத்தி பண்ணணும், காது குத்தி கம்மல், காது கம்மல் பண்ணணும், இதெல்லாம் கேட்டால் பண்ணுவியா? நான் போயிட்டு வரேன். ஏமா தங்கம் எங்கன்னா அது எனக்கு தெரியாது. அப்போது எனக்கும் தெரியாது, போங்கன்னு வரான். தங்கம் நீ பணம் கொடுத்து நான் வாங்கணும், இல்லை நீங்கள் தங்கம் கொடுக்கணும். ஸோ தங்கம் மெட்டீரியல் இல்லாமல் அந்த நகை செய்கிறவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது என்ன படிச்சுட்டோம் இப்போ தெரிஞ்சிச்சு, ஏதாவது இந்த உலகத்தில் ஒரு பொருள்லேருந்து ஏதாவது நாமரூபமானது காரியம் பண்ணணும்னு சொன்னால் அங்கே அறிவுக்கு அறிவு காரணமாக இருக்கிற இன்டெலிஜென்ட் காஸ் இருக்கணும், அப்புறம் மெட்டீரியல் காஸும் பொருளும் இருக்கணும். புரியுதா? எல்லாத்திலும் அப்படி தான். ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா அவர் பிளான் போடுவார், ஆனால் செங்கல் மண் சிமெண்ட் எல்லாம் வெளியில் கொண்டு வரணும். அது அவர் பண்ணல. அது எல்லாத்தையும் எப்படி வச்சு எப்படி பண்ணி ஒரு நாமரூபத்தில் கொண்டு வருது அது மட்டும் பண்ணுவார். ஸோ எஃபிஷியன்ட் காஸ் அண்ட் த மெட்டீரியல் காஸ். இது சம்ஸ்கிருதத்திலோ சாஸ்திரத்திலோ மெட்டீரியல் காஸுக்கு உபாதான காரணம், உபாதானம். அதுக்கு என்ன, அது சாஸ்திரத்தில் வரும், பலவாடி சொல்லும். அப்புறம் அந்த புத்தி அறிவு இருக்கிறத இன்டெலிஜென்ட் காஸுக்கு பேர் நிமித்த காரணம். நிமித்த காரணம். சரியா? இப்போது கேள்வி என்னன்னா, வெளியில் எது பார்த்தா கூட உங்களுக்கு இப்போது நீங்கள் எல்லாம் நல்லா சமைப்பீங்க நினைக்கிறேன். சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் ஆகுது. வீட்டில் இருக்கிற எல்லோரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா கூட யாரோ ஒருத்தர் கொடுப்பான், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அந்த அழகாக அப்படிப்பட்ட வெரைட்டி சமையல் பண்ணுறதுன்னா உங்களுக்கு பொருள் எல்லாம்
கொண்டு வந்துக்கணும். பிக் பஜார்லேருந்து, பிக் பாஸ்கெட்லேருந்து அங்கேருந்து எல்லாம் வரணும் இல்லையா? வாங்கிட்டு வந்து வச்சுட்டா நீங்கள் அழகாக பண்ணுவீங்க. நீ ஏதாவது எடுத்துக்கோங்க, லோகத்தில் எந்த விஷயமாவது இங்கே ஏதாவது ஒருத்தன் பண்ணுறான்னா அவனுக்கு இருக்கணும், அவனுக்கு லேப்டாப் இருக்கணும். அப்போ அவனை வந்து நிறைய க்ரியேட் பண்ணுவான் இல்லையா? காம்பினேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவான். இப்போ கேள்வி என்னன்னா, அடுத்த பாயிண்ட்டு, இந்த பிரம்மன் ஈஸ்வரன் உலக மொத்தத்துக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கணும், அதுதானே பேச்சு. அவர் எப்படிப்பட்ட காரணம்? ரெண்டு இருக்குல்ல. இப்போ அவர் பொருளாதார காரணமா இல்லைன்னா அறிவு மட்டம் தான், எஃபிஷியன்ட் காசு ஏதோ ஒன்று தான். ஏன்னா லோகத்தில் எல்லாமே ரெண்டு தனியாக இருக்கு, ரெண்டு தனியாக இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டு தனியாக இருக்குது. இப்போ ஈஸ்வரன் பிரம்மன் விஷயத்தில் என்ன சிக்கல் வந்துச்சு. இது ரெண்டு ரக்கம் வெளியில் பார்க்கறதுனால நமக்கு இந்த சந்தேகம் வரணும், வந்துடுது. ஓகே, ஸோ குடம் தயாராகிறதுக்கு மண் ஒரு காரணம், அந்த கோயன் கூட காரணம்தான். ரெண்டு காரணம் இருக்கு, ரெண்டு காரணம் சேர்ந்து தான் ஒரு காரியம் நடக்கிறது பொதுவாக. இதுதான் நம்ம அனுபவம் லோகத்தில் எல்லாமே. அப்போது இந்த பிரம்மம், இப்போ பிரம்மனுக்கு வந்து அவர் இப்போது காரியம் பண்ணும்போது, உலகத்தின் உருவாக்கும் போது, சர்வத்தின் உருவாக்கும் போது, அவர் வந்து அந்த நாமரூபங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்க மாயாசக்தி இருக்கு. அந்த மாயாசக்தி வச்சுட்டு அவர் ஒரு படி கொஞ்சம் இறங்கி கீழே வந்த மாதிரி ஈஸ்வரன் ஆயிடுவார். ஈஸ்வரன் அண்ணா மாயா சகித பிரம்மனுக்கு பேர் ஈஸ்வரன். மாயா சகித பிரம்மனுக்கு பேர் ஈஸ்வரன். இப்போ அந்த ஈஸ்வரன் ஸோ இனிமேல் சிருஷ்டி நடக்கணும், இப்படி பண்ணுறாரு, நாமரூபங்கள் எல்லாம் பலது உருவாக்குறாருன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி அதெல்லாம் இருக்குது. என்னது மாயாசக்தின்னு சொல்லிட்டு மறக்கூடாது, அதை வச்சுட்டு இப்போ பண்ணணும். இப்போ பிரச்சனை கேள்வி என்ன கேட்டோம், இந்த ரெண்டு நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டு அவரே தானா, இல்லை அவரும் கூட மெட்டீரியல் எல்லாம் எங்கே போய் கடன் வாங்கி கடையில் அங்கே அப்புறம் பாரோ பண்ணி அந்த வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொண்டு வந்து பண்ணுவாரா, இல்லை அவர் கேவலம் இன்ஜினியர் மட்டும்தானா? அப்படின்னா எதுக்கு இந்த கேள்வி வருதுன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லுவோம், யாரும் சொன்னாங்க ஆல்ரெடி ரெண்டும் அவர் தான் சொல்லிட்டுங்க. அங்கே ஒரு கேள்வி வரணும். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறது, உபனிஷத்து சிருஷ்டி நாமரூபம் சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கா. அந்த ஈஸ்வரனுக்கு அங்கே வந்து பேர் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். சாந்தோக்கிய உபனிஷத்து ஆத்மா இவ ஆத்மா ஏவ அக்ர இதம் அக்ர ஆசீத். ஆத்மா மட்டும்தான் இருக்கு, ஆத்மா மட்டும்தான் இருக்கு, பிரம்மன் மட்டும்தான் இருக்காரு. அப்போ ஒருத்தர் ஒன்னாவே இருக்கார், பிரம்மனாவே இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டு காரணம் எப்படி வரும்? ரெண்டு விஷயம் வரணும் இல்லையோ? அதனால் இப்படி இந்த சதேவ சௌமிய இதமக்ர சத்தேவத முன்னாடி இருக்கே சிருஷ்டி நாமரூபம் வரதுக்கு முன்னாடி. அதனால சந்தேகம் வரும், ரெண்டு எப்படி அவரேதானான்னு. அதனால இந்த இதுக்கு பதில் உபனிஷத்து கொடுக்கறது, ஆமாம் ரெண்டுமே ரெண்டு காரணம், நிமித்த காரணம் உபாதான காரணம், மெட்டீரியல் காசு அண்ட் எஃபிஷியன்ட் காசு ரெண்டுமே பிரம்மம் தான். பொருள் காரணம், திறமை காரணம், ரெண்டுமே. இது எப்படி சாத்தியம்?
இங்கே எங்கேயுமே அப்படி பார்க்கலையே, ஒன்று கூட பார்க்கலையே. அது எப்படி சாத்தியப்படும்? எங்கேயாவது இன்ஜினியர் செங்கல் ஆயிட்டாரு, சிமெண்ட் ஆயிட்டாருன்னு எங்காவது இருக்க என்ன? இல்லையே. கதையில் இருக்கலாம், கார்ட்டூனில் இருக்கலாம். எல்லா ரூலுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிற மாதிரி இந்த ஈஸ்வரன் விஷயத்தில் ஒரு எக்ஸப்ஷன். அது எல்லா ரூலுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். அந்த ஈஸ்வரன் விஷயத்தில் 2 அவரே தான். அந்த ஈஸ்வரன், அந்த எக்ஸப்ஷன் கேஸான ஈஸ்வரன் அவர் எங்கே சார் போய் பார்க்கறது? அவர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவர் அட்ரஸ் என்ன? ஹிமாலயாஸில் இருப்பார், பத்ரிகாஷ்ரமில் இருப்பார், எங்கே இருப்பாருன்னா எங்கேயுமே தேட வேண்டாம். உதாரணத்துக்கு அந்த உதாரணம் எக்ஸப்ஷன் சொல்லும்போது கடவுளை பற்றி என்னென்னமோ சொல்லுவீங்க நீங்கள். எக்ஸப்ஷன் அனுவீங்க, அது அனுவீங்க, அப்படி வேண்டாம். உன் அனுபவத்திலேயே உனக்கு தினந்தோறும் தெரிகிற உன்னை வீட்டிலேயே எக்ஸப்ஷனல் ஒரு உதாரணம் இருக்கு. சிலந்தி, 8 காலு பூச்சி. அந்த உதாரணம் கொடுத்து தான் இந்த மந்திரத்தில் உபனிஷத்து விவரிக்கிறது. ஸோ இன்னைக்கு என்ன படித்தப்போ நிமித்த உபாதான காரணம் ரெண்டுமே கூட ஒரே. ஏன்னா காரணம்னு சொன்னது ஏக காரணம், திரும்பி இன்னொரு வந்து அப்புறம் 2 ஆகிடும், சண்டை வரும், டபுள் ஹீரோஸ் ஆகிடும். இது எப்படி சாத்தியமானா சாத்தியம். ஏன் சாத்தியமாகாது அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணி உபனிஷத்து அழகாக இந்த மந்திரத்தில் விவரிக்கிறது. ஓகே, ஸோ முதல் என்னன்னா இப்போ வார்த்தைகள் பாருங்க. ஸோ உதாரணம் என்ன கொடுக்கறது உபனிஷத்து? சிலந்தி, ஸ்பைடர். அது யாருக்கு பிடிக்காத, கண்ணுக்கு இஷ்டமே, அது பார்க்க முடியும். அப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும், சிலது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இருக்கும் நம்ம வீட்டில். முக்கியமாக நம்ம எங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோமோ, நம்ம பாட்டுக்கு நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போமோ, அதுக்கு டிவி பின்னாடி வெப்பு கட்டும். ஏன்னா அங்கே வேறு லைட் இருக்குல்ல, அதுக்கு சாப்பாட்டு கிடைக்கும், அங்கே ஃப்ரீ டெலிவரி. அப்போது அங்கே அழகாக அது வலை கட்டி அங்கே தங்கிட்டுருக்கும். நீங்கள் போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுங்கோ, கிடுகிடுன்னு எங்கே ஓடி போயிடும். சில வாட்டி எங்காவது அங்கே இருந்தது இப்படி பண்ணி கீழே தள்ளணும்னு சொன்னால் அப்படியே ஒரு தொங்கிட்டே இருக்கும். அது வாயிலேருந்து ஒரு நூல் கொண்டு வரும், அது அப்படியே தொங்கும். திரும்பி நீங்கள் பிடிக்கணும், இப்படி பண்ண மேலே மேலே போகும். அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் பேர் வந்து அழகா உபனிஷத்து ஊர்ணநாபி அனு பேர் கொடுக்கறது. அந்த சிலந்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் 2-3 வேறு பேர் இருந்தது. ஆனால் ரொம்ப திறமையாக இன்டெலிஜென்ட் உபனிஷத்து ஊர்ணநாபி. அப்படின்னா இப்போ பதங்கள் ஒன்று பார்க்கும்போது சொல்கிறேன் அது அர்த்தம். வேர்ட்ஸ் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறான்? யதா, ஓகே, ஜஸ்ட் ஆஸ், எப்படி இந்த ஊர்ணநாபிகி அந்த சிலந்தி தானே மெட்டீரியல்னு சுருஜத்தே அண்ட் குருணஹதேச்ச. சுருஜத்தைன்னு உருவாக்குறது, அப்புறம் தேவையில்லைன்னு அது திரும்ப உள்ளே எடுத்துக்கிறது. இப்போ அது அந்த வலை கட்டுறதுக்கு வெப்பு மெட்டீரியல் எங்கேருந்து கொண்டு வரல. கடைக்கு போய் நூல் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் ஓப்பன் ஆக்கார் ஷீட்டு போய் போகல, தனக்குள்ளே கொண்டு வருது. 2 in 1. உதாரணம் எங்கே போகணும்? எக்கச்சக்கமாக இன்னைக்கு போய் அப்சர்வ் பண்ணுங்க வீட்டில். அப்பா எவ்வளோ, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டு. இந்த கார்னர் இந்த வால்னு இந்த இங்கே வாலுக்கு இப்படி கட்டும், ஏன்னா அப்போ தான் அது இப்படி நிற்கும், அப்போ தான் பூச்சி விழும். அங்கே சென்டரில் இருந்துட்டு அப்படி நல்லா ஜாலியாக அப்பப்போ அப்படி ஊஞ்சல் ஆடிட்டு கூட இருக்கும்.
பார்த்தீங்க. அது வயிறு அதோட தலை மொத்தம் சேர்ந்து இவ்வளோ தான் இருக்கும், காலு தான் பெருசு பெருசாக இருக்கும். அவ்வளோ குட்டி வாய் தொப்பை வயிறில் இருந்து எப்படி தான் அந்த நூல் கொண்டு வர்றது, எத்தனை நாள் அது உயிரோடு இருக்க வரைக்கும் அது ஏதோ கட்டி முடிச்சுட்டு இப்படி உள்ளே எடுத்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அப்போ வட்டுறோம் இல்லையா, அப்போ அது இன்னொரு வீடு கட்டுக்கணும். ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணாது, சரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன்னு பண்ணும். அர்த்தம் என்ன சம்ஸ்கிருதம்? ஊர்னா, ஊர்னான்னா நூல், த்ரெட்டு. ஊர்ணா நாபோ எஸ்ய சக ஊர்ணநாபி. யாருடைய வயிறுக்குள்ள அந்த நூல் இருக்கின்றனதோ பாருங்க, கரெக்டாக சம்ஸ்கிருதம் அர்த்தம். அதனால அது ஊர்ணா நாபோ எஸ்ய பகுவிரீஹி சமாசம். அதெல்லாம் வேறு சமாச்சாரம், கிராமர். அது என்ன பண்ணுறது? குருணத்தை கொண்டு வருது, அப்புறம் சுருஜத்தை, முதல்ல சுருஜத்தை குருணத்தைன்னு உள்ள இழுத்துக்கிறது. அதே மாதிரி இந்த ஈஸ்வரன் மாயா சகித பிரம்மா அப்படிதான் தானே மெட்டீரியல் ஆகிடுவார், தானே இன்டெலிஜென்ட் இன்ஜினியர் அவரே தான், மேஷன் அவரே தான், சிமெண்ட்டு செங்கல் கல் எல்லாம் சர்வம். ஆனால் எத்தனை வெரைட்டி. இங்கே திரும்ப ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, மனிதன், ஓகே, ஒரு ஆண் பெண் 2 பேர், மனிதர்களிலிருந்து மனிதன் தான் வரும். அப்புறம் கவு பேரண்ட்ஸில் வந்து கவு தான் வரும். ஆனால் இங்கே ஈஸ்வரன் என்ற ஒரே ஆள். இங்கே என்ன சார், உயிர் இருக்கிறது வேறு, உயிர் இல்லாத வருது, அப்புறம் நிறைய வருது. அந்த அடுத்த கேள்விக்கு பதில் இங்கே இருக்க, நிறைய வருது. நிறைய என்னென்னா வெரைட்டியாக வருது. முதல் கேள்வி வருது, இத்தனை வெரைட்டி எப்படி வரும்? அந்த ஊர்ண நாபி கூட அதுக்குள்ளேருந்து நூல் மட்டும்தான் கொண்டு வரும். நாளைக்கு அப்புறம் காஞ்சி பட்டு சில்க் எல்லாம் கொண்டு வராது, அது கொண்டு வருது வேறு இன்னொரு பூச்சி இருக்காது. திரும்பி தகராறு இருக்கு இங்கே, இத்தனை வெரைட்டி. அதுக்கு உபனிஷத்து என்ன பதில் சொல்கிறதுன்னா, பூமி ஒரே பூமி தான், எத்தனை வகையான ஓஷதையான்றது, ஓஷதைன்னா மரங்கள் செடிகளும் எல்லாம், எத்தனை வெரைட்டி வருது. நீங்கள் கொட்டை வேறேன்னு சொல்லலாம், ஆனால் எந்த கொட்டை ஆனாலும் சரி, எந்த மரம் ஓஷதின்னு சொன்னால் செடி பூமியிலேருந்து தான் வரணும். அது எப்படி ஒரே பூமி? அவ்வளோதான். அப்போ ஒரே பூமியிலேருந்து பல வகையானதெல்லாம். இன்னும் பூமியில் மரம் என்ன, இங்கே ஔஷதன்னு எக்ஸாம்பிள் கொடுக்கறது, அதுலேருந்து என்ன வரல? தங்கம் வரலையா, வஜ்ரம் வரலையா, வைடூரியம் வரலையா, என்ன வரல? எல்லாமே வருது. அது எப்படி ஒரு பூமியில் வந்து அவ்வளோ வெரைட்டி? அப்போது இங்கே நீ பார்க்குற இவ்வளவு, அப்புறம் மாயா சகித பிரம்மன் அவருக்கு ஒரே ஆள் அத்தனை ஆக முடியாதா, காட்ட முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த இந்த கேள்விக்கு பதில் இங்கே பாருங்கள். கேள்வி எங்கே இருக்குன்னு தெரியாது. யதா ஓஷதயா சம்பவந்தி பிருதிவியாம், எப்படி பல வகையான அது இருக்க பல வகையான வெரைட்டி எல்லாம் வருதோ ஒரே பூமியில் வந்து, அதே மாதிரி வெரைட்டி வருது. அதனால் கேள்வி கேட்காது, சந்தேகம் வச்சுக்காது. 2 எப்படி வருதுன்னா, அதோ அந்த செல்லுந்தை பாரு, அதே தான் மெட்டீரியல் காசு, இன்டெலிஜென்ட் காசு. அப்புறம் வெரைட்டி அங்கே இல்லை. உதாரணத்தில் வெரைட்டி சொல்லலை முடியல, ஆனால் இருக்கு. இந்த உதாரணத்தில் பாரு, பூமியில் பாரு, பலதெல்லாம் வருது. அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, இதெல்லாம் சரி சார், சிலது உயிர் இருக்கிறது, சிலது உயிர் இல்லாதது வருதே, சராச்சர. நல்ல கேள்வி. அந்த
சிலந்தை வாயிலிருந்து வர அந்த த்ரெட்டு நூல் அதுக்கு உயிர் இல்லை, அது அப்படிதான், எப்பவுமே அப்படிதான் இல்லையா? பட் இப்போ இவர் ரெண்டு காரணம்னு சொன்ன இந்த பிரம்மன் ஈஸ்வரன் எப்படி உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது சர்வத்துக்கு அவர் தான் ஏக காரணம்னு சொல்கிறீங்க. அப்புறம் கல் முள் மலை அப்பா என்னென்னமோ இத்தனை வருதே என்ன, அதுக்கு உனக்கு புரியறதுக்கு உனக்கிட்டே இருக்க எக்ஸாம்பிள், நீ உயிர் இருக்கிற மனுஷன் தானே, உனக்குள்ளேருந்து எப்படி உயிரில்லாத முடி வளருது, உனக்குள்ளேருந்து எப்படி உயிரில்லாத நகம் வளருது, வருதா இல்லையா? அந்த நகத்துக்கு முடித்துக்கு உயிர் இருந்த சைத்தன்யம் கட் பண்ண விடுவோமா? யாராவது பார்பர் ஷாப்புக்கு போவாங்களா, பியூட்டி கிளினிக் போவாங்களா? இந்த காலத்தில் ரெண்டும் சொல்லணும். பார்பர் ஷாப்னு ஜென்ஸுக்கு சொல்லலாம், லேடிஸ்க்கு அப்படி சொல்லக்கூடாது, பியூட்டி கிளினிக்னு சொல்லணும், கௌரவமாக இருக்கும். அந்த மூலையில் இழுக்கும் போது மட்டும் வலிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன கட் 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 கட், அதனால தான் அழகாக கட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே கட் பண்ணிக்கிறாங்க. வலிக்கலையே, அப்புறம் உயிர் இல்லையே, அப்புறம் நகம் கையோட உரலோட சேர்த்து கட் பண்ண விட, அந்த அங்கே கட் பண்ண தெரியல எவ்வளோ வாட்டி முடினி நம்ம கட் பண்ணுறோம், பிறந்த பிறந்தை நகம், இது எப்படி உயிர் இருக்கிற உணர்ந்து உயிர் இல்லாதது வருது? அப்போ இங்கே வருதுன்னு சொன்னால் பிரம்மன்லேருந்து உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது வராதா என்ன? ஏன் சந்தேகம்? யதா கேஷ லோமானி, முடி நகம், லோமம்னா நகம், அது சதக புருஷாத், அது முக்கியம் அந்த வார்த்தை. உயிர் இருக்கிற உயிர் அதமே இறந்து போயிருக்கிற இது சரீரம் கொஞ்ச நாள் வச்சுக்கோ, ஏசி இல்லையோ அப்படியோ இப்படியோ எப்படியோ வச்சுட்டா முடி வளருமே என்ன? அங்கங்கே வச்சுருக்காங்களே, கோவாவில் ஏதோ சொல்லுவாங்க பொதுவாக, இப்போதைக்கு சொல்கிறது அங்கே ஒரு செயின்ட்டோடைய டெட் பாடி இருக்குன்னு சொல்லுவாங்க, இத்தனை வருஷமும் இருக்காது. இப்போ என்ன நகம் வளருது என்னங்க? சதக புருஷாத், உயிர் இருக்கிற சைத்தன்யமான புருஷன்லேருந்து சரீரத்திலேருந்து ஜீவம் இல்லாத நகம், ததா விஸ்வம் சம்பவதி. ஓகே, இஹ இங்கே நீ பார்க்குற உனக்கு நீ கேட்குற இந்த உலகம் எல்லாம் இஹ எங்கேருந்து அக்ஷராத், அதே ஒரு பிரம்மந்தான். மாயானே நாம அவன் இன்வோக் பண்ணும்போது ஈஸ்வரன் ஆயிடுறா. அந்த அக்ஷராத் అనేది அது முக்கியம். ஏன் உபனிஷத்து அது சொல்கிறதுன்னு நம்ம சொன்ன அக்ஷர பிரம்மனை பற்றி தான் இங்கே டீச்சிங்க. க்ஷயமில்லாததே. சரி இவ்வளவு ஆயிடுச்சு, இத்தனை வந்துச்சு, இத்தனை லோகம் வந்துச்சு, இத்தனை பேர் வராங்க போகிறாங்க, அப்போ அந்த பிரம்மனு கூட கொஞ்சம் வயசாகி போச்சு, இப்போ முடி தாடி எல்லாம் வெள்ளையாக போச்சு. தெரியல, அவரும் எப்போ ரிட்டையர் ஆகிட்டு அடுத்த பிரசிடெண்ட்டு நாளைக்கு புதுசாக வர மாதிரி. அக்ஷராத், அங்கே ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் ஆகாது, எத்தனை வந்தானு போனான்னு சரி, அது அப்படி இருக்கும், அதே அப்படி இருக்கும். இப்படி அழகாக 3 உதாரணங்கள், 3 விஷயங்கள். முக்கியமான விஷயம், பொருள் காரணம் அறிவு காரணம் ரெண்டுமே நிமித்த உபாதான காரணங்கள், ஒரே காரணம். சந்தேகம் வச்சுக்காது. அந்த வெரைட்டி பார்த்து ஏமாந்து போகாது, பேதங்கள் பார்க்காது, வேற்றுமை பார்க்காது. அதெல்லாம் சும்மா விவகாரத்தில் இருக்கும். அது ரொம்ப இழுத்துக்கிட்டே வாழ்க்கையில் அது சத்தியமாக வச்சுக்கிட்டா நீ கஷ்டப்படுவே. ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷவர்ஜிதம் தேசகால விஷயாதிவர்த்தியது பிரம்ம தத்துவமசி. இந்த அக்ஷரம் பிரம்ம யாரு எங்கோ இருக்காருன்னு ஆகாசத்தில் பார்க்காது, நீதான். அது அப்புறம் சொல்லும் ரகசியம், நீதான்.
இப்போ கொஞ்சம் வெளியிலேருந்து அப்படி இப்படி வரும். அப்புறம் அவனுக்கு தேடி கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணி சிரமப்படாத. நீதா இது பெரிய தகராறு சார், இது கோர்ட்டுக்கு போக வேண்டியது தான். வா உபனிஷத்து கோர்ட்டுக்கு போகலாம் வா. இதுதான் லோயர் கோர்ட்டு ஹையர் கோர்ட்டு எல்லா கோர்ட்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு கோர்ட்டு உபனிஷத்து ஞானம், பராவித்யா. இது வாங்கிக்காம, இது படிச்சுக்காம, இது தெரிஞ்சுக்காம திண்டாடிட்டு தெருவில் நிற்கிறே அப்படி சொல்லிட்டு அடுத்த விஷயம் 8வது மந்திரம். தபசா சீயதே பிரம்மா ததோன்னமபிஜாயதே அன்னாத் பிராணஹ மனः சத்யம் லோகாஹ கர்மசு சாம்ருதம். இங்கே பாருங்க, அடுத்தது இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா, சரி இப்போ முடிவு பண்ணிட்டோம் ஒரே பிரம்மன் தான், அவர் மாயா சகிதமாக ஈஸ்வரன் இருந்து அவரே நிமித்த உபாதான காரணமாக இருக்கார். பாடம் 3. ஓகே, இதே தான் கண்டினியூஷன் இருக்குது. இன்னும் புது இன்னொரு பாடம் இல்லை. இதே போதும் சார், ஹெவியாக இருக்க, கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படி. ஆனால் இங்கே பாயிண்ட் என்னென்னு, அடுத்த மந்திரம் எதுக்கு என்ன சொல்லுதுன்னா, சரி இத்தனை நாமரூபம் இப்படி ஆயிட்டார் இது ஆயிட்டாருன்னா, இது திடீர்னு ஆயிடுச்சா, கொஞ்சம் 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 கிரமமாக ஆயிடுதா? இந்த கேள்வி. சயின்ஸு அவனு சொல்லுவான் பிக் பேங், ஒரு நாள் டமாலுன்னு உடைஞ்சி குண்டு விட. அது கூட ஒரு பார்ஷலில் நம்ம கூட ஆனாப்பா அந்த பிக் பேங் ஏற்படுறதுக்கு முன்னாடி அநேக மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆகி 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 அப்புறம் டமால்னு உடைஞ்சிச்சு. பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி பாரு, லோகத்தில் முதல் ஒரு வித்து போட்டால் அப்புறம் வச்சாச்சு, உடனே பார்த்தா மரம் வருமா? கார்ட்டூனில் வரலாம், அது வரும் வராது. நேத்தி தான் கன்சீவ் ஆயிட்டாங்க, அப்புறம் குழந்தைங்க. ஓ எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் புரிஞ்சத விஷயம், இது கிராஜுவலி கிரமமாக நடக்கிறது. அந்த கிரமத்தில் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, இந்த உபனிஷத்து பேசிக்காக சொல்கிறது அதே அப்ளை பண்ணலாம். ஓகே, இது புரியணும், அப்புறம் எல்லாத்துல அப்ளை பண்ணலாம். ஒன்று காரணாவஸ்தா 1. காரணாவஸ்தா அப்படின்னா காசல் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். ஓகே, காரணாவஸ்தா 1. எப்படி இப்போ உதாரணம் எடுத்துட்டால், அம்மா வயிற்றுல இருக்கிற அந்த செல்லு, அப்பா வயிற்றுலேருந்து ஆண் வயிற்றுலேருந்து அவர்கிட்டேருந்து வர அந்த செல் அங்கே ஆல்ரெடி இருக்கு, ஒரு காரணாவஸ்தையில் இருக்கு. காரணாவஸ்தை 1. இல்லை அந்த நம்ம கொட்டை எடுத்துக்குவோமே, கொட்டை ஹார்டு சீடு, கட்டியாக இருக்கும் இல்லையா கொட்டை, பச்சை பயிர் ஏதாவது காஞ்சது கொண்டு வரீங்க, சீட்ஸு கட்டியாக இருக்கும், அது காரணாவஸ்தை 1. அதை கொண்டு வீட்டில் தண்ணியில் ஊற வச்சோம். தண்ணியில் போட்டாச்சான்னு சொல்லிட்டு உடனே மெத்தி ஆகலை.
6-8 மணி நேரம். அந்த ரெண்டாவது அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட காரணாவஸ்தா 2. காரணாவஸ்தா காதல் ஸ்டேட் 1, காதல் ஸ்டேட் 2. ரொம்ப சுலபம் தான், டெய்லி பார்க்குறோம், எல்லாத்திலும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஜலத்தில் அந்த அந்த ரெண்டாவது காதல் ஸ்டேட்டுக்கு என்னன்னா சோலன் ஸ்டேட், உப்பி இருக்கும், ரெடி டு ஸ்ப்ரவுட். அம்மா 9 மாதத்துக்கு அப்புறம் ரெடி இருக்கான், டேட்டு கொடுப்பான் டாக்டர் அம்மா அன்னைக்கு. அந்த அதுக்கப்புறம் அந்த மூணாவது அவஸ்தை, அதுக்கப்புறம் வந்து அங்கே கூட இன்னும் கொஞ்சம்தான் ஸ்ப்ரவுட் வரும். சூக்ஷ்மாவஸ்தா 2 காரணாவஸ்தா 1 and 2, அப்புறம் சூக்ஷ்மாவஸ்தா அங்குரம் வந்துச்சு, கொஞ்சம் அப்படி வந்து நிற்கிறது. ஆனால் அது ஸ்தூல அவஸ்தை, கிராஸ் செடி, அதுக்கப்புறம் மரம் கூட ஆகிறதுக்கு டைம் ஆகும். மொத்தத்தில் 4 அவஸ்தைகளுங்க. காரணாவஸ்தா 1, காரணாவஸ்தா 2, சூக்ஷ்ம அவஸ்தா 3, ஸ்தூல அவஸ்தா, கிராஸ் எக்ஸ்பிரஷன். இது இப்போ குழந்தைன்னு எடுத்தால் கூட அப்படி தானே, உள்ளே வளர்ந்துறான், இன்னும் செகண்ட் ஸ்டேட். அது வெளியில் வரும்போது அவனும் அந்த 9வது மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெடியாக இருக்கேன். இப்போ வேண்டிய அளவுக்கு வெளியில் வரத்துக்கு அதெல்லாம் தயாராக இருக்கு. வெளியில் வந்த உடனே கூட என்ன சூக்ஷ்மாவஸ்தை தான். வெளியில் வந்தால் கூட என்ன இந்திரியம் வேலை பண்ணும், இவனுக்கு காது கேட்குமா, கண்ணு பார்க்க முடியுமா, எதுவுமே தெரியாது. வெயிட் பண்ணணும், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது பேசுமா இல்லையான்னு தெரியாது, இது கண்ணு தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ணணும், அப்போ செக் பண்ணு, காது கேட்குறதான்னு தெரியணும். ஒன்று 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 விகசிக்கிறது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த டீனேஜ் வரைக்கும் வளர்ந்து ஒரு க்ரோன் அப் அடல்ட் ஆகிடுறான் இல்லையா, ஸ்தூலாவஸ்தைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வர மாற்றங்கள் எல்லாம் வேறு. இது எல்லாத்திலும் இங்கே பார்க்கலாம் சரியா. இந்த 4 ஸ்டேஜஸ் ப்ராசஸ் வந்து இங்கே உபனிஷத்து வேதாந்தம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சுட்டு பேசுறது. இது நான் சொல்லலைன்னா அங்கே ஒரு வார்த்தை கூட பொதுவான டிக்ஷனரி மீனிங்க்கு சம்பந்தமே இல்லை. அப்படி அது ஏன் அப்படியான்னு கேட்கக்கூடாது. அது ஏன் அப்படியான்னு சொன்னால் திரும்பி நான் பேசிட்டு அவங்களுக்கு தலைவலி வரும். அதெல்லாம் இந்த சகஜமான கிளாஸில் வச்சுக்க மாட்டோம். அதோடைய லெவல் வேறு, அந்த கிளாஸ் வேறு, அந்த விஷயம் வேறு, அந்த விசாரணை வேறு. ஆனால் அந்த விசாரணை எல்லாம் பண்ண சாராம்சத்தின்னு நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு சரியா. அதெல்லாம் பொதுவாக நம்ம லெவலுக்கு இப்போது அந்த விசாரணை எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, உங்களுக்கு தலைவலி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அது சொல்லலை. ஆனால் இது சரி, இங்கே வார்த்தைகள் புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இப்போது இந்த 4 அவஸ்தைகளுக்கு அப்புறம் இங்கே வேறு இன்னொன்று கூட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த 4 அவஸ்தைகள் சொன்னோம் இல்லையா, இப்போது இதில் வந்து அந்த காரணாவஸ்தை 2மே கூட அதுக்கு வந்து ஈஸ்வரான்னு பேர் கொடுத்துக்கணும். தத்துவபோத படித்தவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், தெரியும். ஈஸ்வரா ஒரு பேர். காரணாவஸ்தை மாயா சகிதமாக எல்லாம் பொட்டென்ஷியலாக ரெடியாக இருக்கார். அதுக்கப்புறம் சூக்ஷ்மாவஸ்தைக்கு வந்தப்போ கொஞ்சம் ஸ்ப்ரவுட் ஆகிறது ஹிரண்ய கர்ப்பா. இது டெக்னிக்கல் வேர்ட்ஸ், இதெல்லாம் கேட்டுக்கோங்க, காதில் உள்ளட்டும், பரவாயில்ல. ஹிரண்ய கர்ப்பா. அதே புராணத்தில் அங்கெல்லாம் பிரம்மாஜின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இப்போ புராணம் இல்லையே, இது உபனிஷத்து இல்லை. ஹிரண்ய கர்ப்பா என்னது 3வது சூக்ஷ்ம அவஸ்தை. அப்புறம் ஸ்தூல அவஸ்தை போது விராட். ஈஸ்வர
இரண்யகர்பா, விராட். விராட் இங்கே பார்க்குறது. சரி, அது கூட மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து டெக்னிக்கல் வேதாந்திக் வேர்ட்ஸ் இங்கெல்லாம் வரும். முதல் பார்க்குறோம். இப்போ சும்மா நினச்சிக்கிறோம், சும்மா இல்லாது சாஸ்திரம் சொல்லுது. எல்லா க்ரியேஷன், அந்த ஸ்பைடர் வந்து எந்த வெப்னு க்ரியேட் பண்ணல. இப்போ புதுசாக எங்கே கட்டலாம் வீடுன்னு சொல்லிட்டு ஒன்றும் முடிவு பண்ணல, சும்மா இருக்காங்க, இல்லை தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பகவான் ஈஸ்வரன் வந்து எல்லாத்தையும் முடுங்கி பிரளயம் ஏற்பட்டுச்சு, எல்லாம் முடுங்கிட்டு யோக நித்திரையில் இருக்கார். அது சொன்னால் கொஞ்சம் புரியும். ஆனால் அடுத்தது எப்போ பண்ணணும், என்ன பண்ணணும், எதுவுமே முடிவு பண்ணல. எப்படி நம்மள மாதிரி தான் நம்ம தூக்கத்தில் சரி நாளைக்கு பார்த்துக்கும், இப்போ ரொம்ப டைர்டாக இருக்கு, நாளைக்கு என்ன பண்ண, ஏதோ ஒன்று பண்ணலான்டா, அது என்ன இருக்கும், இப்போ படுத்து பிரளயம் இல்லையா? அந்த மாதிரி பகவான் கூட அந்த பிரளயம் சமயத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். சரியா? அப்போ அதுக்கு என்ன சொல்லணும், இங்கே காரணாவஸ்தான்னு சொல்லணும் இல்லையோ? காரணாவஸ்தா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? தபசா சீயத்தே பிரம்மா. அந்த மாயா சகிதமான பிரம்மம் இப்போ வந்து தபசா. ஆனால் இந்த தபசான பதத்துக்கு இங்கே அர்த்தமே வேறு. அந்த தபஸுக்கு அடுத்த மந்திரமே உபனிஷத்தை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும். சரியா? நம்ம நார்மலாக நினைக்கிற தபஸ் இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அப்புறம் திரும்பி சிருஷ்டி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காராம்மா. அந்த ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயத்துக்கு நல்லா கொஞ்சம் நல்லா வார்ம் அப் பண்ணி எல்லாம் பண்ணி இருந்திருக்கான். எல்லாம் பார்க்குறான், எங்கே என்ன யார் யாரெல்லாம் இருக்காங்க எல்லாம் ரெடியாக. அப்புறம் அந்த கோடு மேலே கால் வச்சு கை வச்சு இன்னும் ரெடியாக தான் இருக்கான். அந்த ரெடினஸுக்கு பேர் தபஸ். பார்த்தீங்களா? அர்த்தமே வேறே மாதிரி இருக்கு. இதெல்லாம் டிக்ஷனரி பார்க்கக்கூடாது. அந்த ரெடினஸ், ரெடியாக இருக்கார் அடுத்த சிருஷ்டி பண்ணுறதுக்கு. அதனால் அந்த ரெடியாக இருக்கிற நிலைக்கு பேர் தான் கிரியேஷன் பண்ணுறதுக்கு. ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ காலு கையெல்லாம் உதறிட்டு அப்படி வச்சுக்கிட்டு ரெடியாக தபஸ். அது அப்புறம் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் தான் சீயத்தே. சீயத்தேன்னா அந்த கொட்டை உப்புன மாதிரி. ஓகே. அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டாராமா. அதானே கொட்டை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது. நேற்றுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கு, கொஞ்சம் சைஸு பெருசாகிடுச்சு. சீயத்தே. அப்போ இதுக்கு என்ன சொல்லணும்? இந்த சீயத்தை வந்து அங்கே வந்து அதையும் காரண அவஸ்தை தான், இந்த சீயத்தை ஆல்சோ காரண அவஸ்தை தான். நாளாக பிரிச்சோம் இல்லையா? இப்போ அடுத்தது வந்து யார் இதெல்லாம் பண்ணுறாங்க வரக்கூடாது. அதுதான் சொன்ன பிரம்மா. ஓகே. தபசா சீயத்தே பிரம்மா. அவருக்கு மாய கூட அந்த வேலை ஆரம்பிக்கும் போது அவர் ஈஸ்வரன்னு பேர் கொடுத்தோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இது ஒரு பெரிய காரியம் இல்லையே இந்த உலகம் எல்லாம் கொண்டு வருதுன்னு சொன்னால். எத்தனை கேலக்சிஸ், எத்தனை ஸ்டார்ஸ், எத்தனை சோலார் சிஸ்டம்ஸ். அப்பா நமக்கு நெருங்கி இருக்கிற ஒரு இந்த கேலக்சிக்குள்ளே இருக்கிற சில நட்சத்திரங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம். இங்கே இப்போதைக்கு 3200 சோலார் சிஸ்டம்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நாசா ஸ்பேஸ் சென்டர் அவங்க. இன்னும் பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய. ஒன்றும் பண்ண முடியாது, அனந்தமாக இருக்கு. எனிஹோ புரத் காரியம். பிரம்மாண்டம் உருவாக்குறதுன்னு என்ன
சாதாரணமாக. அப்புறம் என்னாச்சு, ததः அதுக்கு பிறகு அன்னம் அபிஜாயந்த. ஓகே, அதுக்கப்புறம் அன்னம், அன்ன சாப்பாட்டு இல்லை இங்கே இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, இங்கே ஈஸ்வரனுக்கு பேர் அன்னம். ஈஸ்வரனுக்கு பேர் அன்னம். அங்கே வரைக்கும் காரணாவஸ்தாவில் இருக்கா. அப்படின்னா இங்கே காரணாவஸ்தா 2க்கு வரும்போது அவருக்கு அன்னம்னு பேர் வந்துச்சு, ஈஸ்வரா. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லா மெட்டீரியல் அவரே ஆக போகிறார். அன்னம் அன்னம் மேட்டர்னு ஒரு அர்த்தம். த மேட்டர் இஸ் கால்ட் அன்னம், அன்னமய கோஷம். தட்ஸ் வை இது வந்து அன்னம் சாப்பிட்டுட்டு நிற்கிறது வளருது, அப்புறம் மேடப் ஆஃப் அன்னமும் இல்லைனோ மேட்டர். சரி, ஸோ ததா அன்னம் அபிஜாயந்தே. அப்புறம் ஈஸ்வரன் அப்புறம் ஜஸ்ட் பிஃபோர் கிரியேஷன். இது வந்து காரணாவஸ்தா 2. சரியா? அப்புறம் என்னாச்சு, அன்னாத்து ஈஸ்வரனிலிருந்து அந்த ரெடியாக இருக்கிற அந்த ஈஸ்வரனு அன்னாத்து பிராணஹா மனஹா. இங்கே பிராணஹா மனஹன்னா சமஷ்டி பிராணம், மொத்தம் பிராணசக்தி சமஷ்டி. அதே மாதிரி சமஷ்டி மொத்த மனோசக்தி. இதுக்கு பேர் தான் சூக்ஷ்மாவஸ்தா ஹிரண்ய கர்ப்பா. இப்போ நான் சொன்னதுனால இது உங்களுக்கு இது இல்லைன்னு இந்த அர்த்தம் வேறு. ஸோ சூக்ஷ்மாவஸ்தா வந்துச்சு 3, ஹிரண்ய கர்ப்பம் வந்துட்டார். இந்த 3 அவஸ்தைகளுமே பொதுவாக சிம்பிளாக இன்னும் சொல்லணும்னா இச்சாசக்தி, ஞானசக்தி அண்ட் கிரியாசக்தி. பார்த்தீங்களா, லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னாலும் சரி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலும் சரி, அங்கே தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, ஸ்வரூபிணியை நமஹ எல்லாம் சேர்த்து ஒரே நாமம் வச்சுட்டான். சரியா? அடுத்த வார்த்தை சத்தியம். ஓகே, பிராணஹா மனஹா, அப்புறம் சத்தியம். அப்புறம் சத்தியம் வந்துச்சாமா. அது என்ன சார், இந்த இடத்துல சத்தியம்னா பஞ்சமகாபூதங்கள் 10 காட்டுறேன் பாருங்க. ஒரு பதத்துக்கு கூட அர்த்தம் அதே இல்லை. இது எப்படி எங்கன்னா வேற உபனிஷத்து, பிருஹதாரண்யக உபனிஷத்திலோ மூர்த்தாமூர்த்த பிராமணம் அనే இடத்துல இதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. சிம்பிளாக கொஞ்சம் அங்கே என்ன சொல்கிறதுன்னா, இதில் வந்து 5 பஞ்சமகாபூதங்கள் 5 இருக்கு இல்லையா. ஓகே, அதில் அந்த சத்தியம் அనే வார்த்தனை சத்து அது எடுத்துக்கிட்டு, சத்துன்னா அர்த்தம் என்னென்னா கண்ணுக்கு நல்லா காணப்படுற கிராஸ் விசிபிள், கண்ணுக்கு நல்லா தெரிகிற 3 பூதங்கள், 3 பஞ்சபூத் 5ல் 3 என்னது, அக்னி, ஜலம், பிருத்திவி. அதுதான் அந்த 3 தான் சத் அன்னு சொல்கிறது பிருஹதாரண்யக உபனிஷத். எம் சத் எம், அந்த எம் என்ன குறிக்கிறதுன்னா ஆகாயம் அண்ட் வாயு, இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத 2 கூட, இந்த 5னும் சேர்த்து சத்தியம். அதனால் ஏன் இப்படி சொல்லணும், இது எங்கே எப்படின்னா மீமாம்சா, தர்க்க, அனாலிசிஸு, வியாக்கரணம் அது பண்ணியிருக்காங்க பெரியவர்கள். அதெல்லாம் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ சிரமப்பட்டு அவங்க எல்லோரும் பண்ணி. அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் நம்ம பார்க்கணுன்னா பிரம்மசூத்திரத்தில் இதெல்லாம் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இப்படி உள்ள கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸு என்ன, அங்கே வந்து அன்னமன் அதே சொல்லிட்டீங்க, அன்னமன் இங்கே இதுன்றீங்க, என்ன சார் இதுன்னா அது காரணம் இருக்குது. ஸோ எவ்வளோ ஆங்கிள்ஸில் அதில் வந்து அனாலிசிஸ் பண்ணுறாங்கன்னா அப்பா ஆச்சாரியர்கள் எத்தனோ காமெண்டேட்டர்ஸ் அதெல்லாம் எத்தனோ பண்ணி பார்ப்போம் சிரமப்பட்டு வச்சுருக்காங்க. அது எல்லாத்துக்கும் திரும்பி வியாசர் பிரம்மசூத்திரங்கள் எது, அப்புறம் இதெல்லாம் எங்கே கிளாரிஃபை ஆகும் இல்லைன்னா இவ்வளவு சொல்லலைன்னா சரி இந்த இந்த மந்திரம் புரியவே புரியாது. நீங்கள் நார்மலாக எங்கே பார்த்தா கூட அர்த்தம் ஏதோ இருக்கும் அங்கே அப்படி. ஸோ அந்த எம்ன்னு சொன்னால்
வாயு அண்ட் ஆகாசம் ரெண்டு இன்விசிபிள், அது கண்ணு தெரியாதது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் லோகாக, லோகாகன்னா எல்லா 14 புவனங்கள் பொதுவாக சொல்கிறது, என்டையர் யூனிவர்ஸ். ஓகே. அப்புறம் சயின்ஸு இப்போ கூட எங்காவது வேறு இடத்துல இதே மாதிரி லைஃப் இருக்கா பாசிபிளான்னு தேடுறான். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது நம்ம நம்புகிறோம், இங்கே லைஃப் பாசிபிள்ன்னா இதே மாதிரி லைஃப் அது வேறு செலஸ்டியல் பீயிங்ஸ்ன்னு சொல்லு, ஏதாவது சொல்லு இருக்குது. புராணம் சாஸ்திரம் எவ்வளோ சொல்கிறது, அது எல்லாத்தையும் உபனிஷத்துக்களே சொல்கிறது. ஸோ அதனால் அப்போ கேட்டான் ஒருத்தனும், அங்கே கூட இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, லிவிங் பீயிங்ஸு, அவங்களே நம்ம கூட கான்டாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டான். ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஒருத்தன் கேட்டால், அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட், அதனால தான் நம்மளை கான்டாக்ட் வச்சுக்கல, எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பு சேட்டலைட்டு இன்னும் அனுப்ப முடியாது. எவ்வளோ பெரிய சேட்டலைட்டு எவ்வளோ போனால் மார்ஸ் கிட்ட போனால் அதிக அவ்வளோதான், சும்மா நோண்டாது, தேவையில்லை. ஓகே. அதனால் லோகாக. ஓகே. ஸோ இங்கே லோகாகன்னா இப்போ மொத்தம் என்ன ஆயிடுச்சு, ஈஸ்வர, ஹிரண்ய கர்ப்பா, விராட். இந்த விராட் ஸ்வரூபந்தான் அந்த 14 லோகங்கள். அதெல்லாம் மட்டும் வந்து சும்மா இருந்தப்போ யாருக்காக வந்தது, அதெல்லாம் கர்மசு, கர்மங்கள், ஜீவர்கள் அதுக்கு முன்னாடி பண்ண கர்மங்கள், அதெல்லாம் வர்ண ஆசிரம தர்மம் கர்மங்கள் அதெல்லாம் வந்து ஷெட்லாம் இருக்குது, ஆல்ரெடி ரெடியாக இருக்கு. சரி இருக்கு ஜீவர்களுக்கு கர்மங்கள் எல்லாமே. அப்புறம் அபிஜாயந்தே, அதெல்லாம் இது இந்த சிருஷ்டி கிரமத்தில் மனுஷன் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கிரியேஷன் ஃபுல்ஃபில்மெண்ட், ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸு. ஏன்னா இந்த சிருஷ்டிலேயே ஒரு கிரீட்டம் மாதிரி மனுஷன் புத்தி அறிவு இருக்கிறது அப்படின்னு தேவதைகளோட அர்த்தம். அவங்களும் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிறோம் தவிர எல்லோரும் அந்த அறிவு இருக்குன்னுது. ஏன்னா ஜந்துகளுக்கு இது இல்லை. அப்புறம் ஜந்துகளுக்கு அதுக்கு முன்னாடி சரீரம்లో மனுஷனாக இருந்து ஏதாவது அதுக்கு முன்னாடி பண்ண புண்ணிய பாப்பங்களை தீர்த்துக்கிறதுக்கு. ஆனால் அது வந்து இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு புருஷார்த்தங்கள் கிடையாது, தர்மார்த்த காம மோட்சங்கள் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது அப்படி தான் போயிடும். இன்னும் என்ன பிராரப்தம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மம் வந்தால் உண்டு. அப்போ மனுஷனுக்கு தான் இந்த கர்மல ஃப்ரீ வில்லு, நான் தர்ம அர்த்த காமங்கள் இது செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படியெல்லாம் செய்யணும். அதனால் நாய்கிட்ட போய்கிட்டு நாளைக்கு என்ன எஜெண்டா, நாளைக்கு எந்த தெருவுக்கு போய் சாப்பிட போகிறேன், அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் உனக்கு, அதுக்கு இல்லை பார்ப்போம், பண்ண முடியாது. ஆனால் நமக்கு இருக்கு 50 வயசு வந்துச்சு இல்லை, என்ன அடுத்த ப்ராஜெக்ட் வானப்பிரஸ்தத்துக்கு வரப்போறியே இல்லையா, கொஞ்சம் இப்படி இன்னொரு பக்கம் இருக்குன்னு ஏதாவது காதில் விழுந்துச்சா கேட்டு வச்சுக்கிட்டியோ. இப்படியெல்லாம் சாய்ஸ் இருக்குது, வில் பவர் இருக்கு. டு எவால்வ், ஸ்டில் எவால்வ் வேர் மனுஷன் வந்தாச்சு இல்லை. இனிமேல் எவல்யூஷன் கிடையாது, இனிமேல் டிசால்விங் தான், டிவைன் ஆகிறது தான். அதனால் இந்த டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் இந்த உலக கிரியேஷனில் மனுஷ சரீரம், மனுஷானாம் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். ஜந்துகளுக்கு எல்லாத்துக்குள்ள மனுஷ ஜன்ம அதி துர்லபம், ரேர் கர்மஸ். அப்புறம் வந்து கர்மங்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் அமிர்தம், இது ஒரு வார்த்தை. இங்கே அமிர்தம்னா கர்ம பலம், வேற வேணும் வச்சு கர்ம பலம் தான். புண்ணிய பாப்பம் அந்தந்த ஜீவர்களுக்கு. அதனால் இது இப்படி திரும்பி புண்ணிய பாப்பங்களை வந்துட்டான், பிறந்துட்டான், திரும்பி கர்ம பண்ணுவான், திரும்பி புண்ணிய பாப்பங்களை சேர்த்துக்குவான், திரும்பி பிரளயம் வரும், போவான், திரும்பி வருவான், திரும்பி போவான், திரும்பி வருவான். நான் இப்படி 8 மணி வரைக்கும் சொல்லலாம், போதும் 7 ஆயிடுச்சு. முடிக்க போகிறீங்களா இல்லையா? கரெக்டாக 7 வரைக்கும் போயிட்டீங்க. எனக்கு கரெக்டாக மந்திரம் முடிச்சிட்டோம், 8வது மந்திரம். அப்புறம் இன்னும் ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் 9வது மந்திரம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम तत्सत्।